என்ன பீச் மண்ணை நோண்டிட்டு இருக்காரு? ஓ என்னன்னா அது? கிறிஸ்மஸுக்கு ப்ளம் கேக் கொடுத்தாங்க, அதை ஃப்ரீசர்ல போட்டு தொலைஞ்சிட்டேன், கெட்டி ஆயிடுச்சு. இது போன வருஷம் வந்துச்சு அந்த கிறிஸ்மஸ் தான். இப்பதான் வந்துச்சு, 10 நாள் ஆச்சுல. இப்போ அது பாய்சன் ஆயிருக்கும். நல்லா இருக்கும் பாரு, அவங்க வீட்லயே செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. போன வருஷம் கேக்கு போன மாசம் தான் கிடையாச்சு. ஓ பார்க்க ஏதோ பீச் மண்ணு மாதிரி இருக்கு, போனாங்கிட்டு. ஏய் நல்லா இருக்கும்டா, சாப்பிட்றா. வேணாண்ணா. ஏய் ஏன் கேக் பிடிக்காதா? இல்ல கேக்கு பிடிக்கும். அப்ப ப்ளம் கேக் பிடிக்காதா? எனக்கு எல்லா கேக்குமே பிடிக்குண்ணா, ஆனா நீங்க இப்படி திணிக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. இனிக்கலடா, இனிப்போட ஆரம்பிப்போன்னு சொன்னேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு கொஞ்சம். உங்க திணிப்புனால இந்த இனிப்பு மேல எனக்கு வருது வெறுப்பு. கொடுத்தா சாப்பிடணும். தின்னு தின்னுடா, தின்னு தின்னு. பாரு கீழே போயிருச்சு பாரு, எடுத்து சாப்பிடு. நோ பொருளையாச்சும் பீச்சு மண்ணு மாதிரி இருக்குன்னா, இப்ப எங்க வீட்டு வாசல்ல இருக்க செருப்பு மண்ணு மாதிரி இருக்குடா. இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கல. நோ நீங்க இப்படி எனக்கு திணிக்கிறதா எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு அப்படிதான் திணிங்க. வெல்கம் டு நம்ம வீடு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் சுதா கோங்கராவ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஸ்ரீலீலா, அதர்வா மற்றும் பலர் நடிச்சு ஜனவரி 10ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆன ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பானானா பானானா பராசக்தி. ஓ பானானா. இந்த படத்தோட கதை, இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து புறநானூறு படைன்னு ஒன்று ஆரம்பிச்சு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல வெற்றியும் பெறாங்க. ஆனா அதே போராட்டத்துல ஒரு மாணவர் இறந்ததுனால புறநானூறு படையோட தலைவர் செலியன், இனிமே நம்ம சைட்ல இருந்து ஒரு உயிரும் போகக்கூடாது, நம்ம இனிமே போராட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாரையும் அவங்கவுங்க வேலையை பார்க்க அனுப்பிச்சு வச்சிடறாப்புல. இவரும் போய் ரயில்வேஸ்ல சேர்ந்து வேலை பார்க்குறாரு. ஒரு சில வருடங்கள் கழிச்சு மறுபடியும் இந்தி திணிப்பு வருது. அப்போ செலியனோட தம்பி சின்னதுரை அந்த போராட்டத்தை கையில எடுக்கிறாப்புல. அதனால அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது. அவரு அந்த பிரச்சனையை எப்படி எல்லாம் சமாளிக்கிறாரு, அவருக்கு உறுதுணையா அவரோட அண்ணன் செலியன் எப்படி நிற்கிறாரு, கடைசியில அவங்களோட நிலைமை என்னாச்சு, அந்த போராட்டத்துல அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா அந்த புறநானூறுன்னு டைட்டிலோட ஒரு வீடியோ வந்துச்சுல சூர்யா நடிக்கிறது, அது கதை இந்தி திணிப்புன்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த வீடியோ வந்ததுல இருந்து எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, செம்ம கதை அப்படின்ட்டு. சூர்யா இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போனது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல வேளை ப்ராஜெக்ட் டிராப் ஆகல, எஸ்கே இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறாரு அப்படின்ற போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா அவர் இப்ப சமீப காலத்துல அவர் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை, அமரன் இந்த மாதிரி இப்ப பராசக்தி, அவர் எடுத்து அந்த கேரக்டரை நல்லா கேரி பண்ணி பண்றதுதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அப்பல இருந்தே இந்த ப்ராஜெக்ட் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் அதை தான் சொல்லுவேன். அந்த உண்மை சம்பவங்களை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் செம்ம ஸ்ட்ராங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே காஸ்டியூம் தான். கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி லைவ் லொகேஷன்ஸ் அந்த காலத்துல நடந்த மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணது சூப்பரா இருந்துச்சு. செட் ஒர்க்குமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, முக்கியமா அந்த டெல்லி போர்ஷன்ஸ். ஆமா ஆமா, கண்டென்ட்டா அது நமக்கு எடுத்துக்கிட்டோம், கனெக்ட் ஆச்சு. அதை பிரசன்ட் பண்ண விதம் லைட்டா பின்வாங்குது. படத்துல கண்டிப்பா ஃபிளாஸ்லாம் இருக்கு. முக்கியமா ஸ்க்ரீன் பிளேல தான் சில பல ஃபிளாஸே இருக்கு. டிராமான்றதுனால நம்ம ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். பட் ஆனா இங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியுது. அது தெரியாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அதை சொல்லி இருந்திருக்கலாம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டிராப் ஆகுது. ஆனா மறுபடியும் அந்த எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுறோம், கண் கலங்குறோம், அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா
ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டாப்லயும் இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி இருக்கு. நறுக்குன்னு ஒரு 4-5 சீன் வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வந்து முக்கியமா இன்ட்ரோ சீன், ஓப்பனிங் சீனு, அப்புறம் அதர்வாவோட இன்ட்ரோ சீனு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அதர்வாவும் சிவகார்த்திகேயனும் அந்த சண்டை போட்டுக்கிட்டு, அது வந்து ரொம்ப என்னமோ உண்மையிலேயே அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுதான், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே அப்பதான் வரும். இன்ட்ரோல் பிளாக்கும் தரமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேட் மக்களும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற சீன். அப்பா செகண்ட் அது அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த சீன்ல அத உண்மையிலேயே நானே உணர்வு, அந்த ஒரு இந்தியன் அப்படின்ற உணர்வு வந்துச்சு. அதான் உணவு வந்தனால எனக்கு உணர்வு வந்துச்சு. இந்த படத்தை அந்த மல்டி கேஸ்டிங் கரெக்டா உட்கார்ந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு போராளிகள் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க. அதுக்காக இவங்க மல்டி கேஸ்டிங்கா சிலரை யூஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்றது நீங்க படத்துல போய் பாத்துங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு மொழிப்பற்று உள்ள ஒரு படம். அவங்க சொல்ற விஷயத்துக்குள்ள ஒரு நாட்டுப்பற்றும் இருக்கு. அதை தாண்டி இந்த ஓப்பனிங் சீன்லயே, அந்த ட்ரெயின் சீன்ல, இது வந்து இந்தி மக்களுக்கு எதிரான போராட்டம் இல்ல, இந்தி திணிப்புக்கான போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி, அந்த மொழியை சேர்ந்தவங்களே இந்த படம் பார்க்கும்போது, இல்ல இவங்க வந்து வேற ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க, அதை கேட்போம் அப்படின்னு அவங்கள வந்து ஹோல்டு பண்ண வச்சு படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம நம்மளே பார்க்கும்போது கூட, ஆமா நாங்க வந்து இந்தியரா நாங்க எல்லாரையுமே ஏத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயுமே ஒரு பெருமைப்படுற மாதிரி தான் அந்த சீன் இருந்துச்சு எனக்கு. அதனாலதான் அந்த சாப்பிடுற சீன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இடத்துல அவங்க பேசின டைலாக்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீனுக்கு கண் கலங்குறோம்னா, ஒண்ணு அங்க யாராவது செத்து கிடக்கணும், இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கணும். ஆனா இங்க எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிடுறாங்க, அதுக்கே நம்ம கலங்கணும். அந்த சீனு அப்படி இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே அதுல எஸ்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல இன்னுமே எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தாரு எனக்கு பார்க்கும்போது. ஓவராலா வந்து ஸ்கிரீன் பிளேல சரி, படத்துலயும் சரி, ஒரு சில ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் டிராப் ஆகுது சில இடங்கள்ல. சில இடங்கள் பிரசன்டேஷன் வைஸ் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு. பட் கண்டென்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்தோம், இல்ல ஒரு தரமான படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கண்டிப்பா கிடைக்கும். ஆக்டிங் வைஸ் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட அந்த பிசிக்கு, அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூம், அதுல ஒரு 2 பட்டனை அவுத்து விட்டு அப்படி சுத்துறது செம்ம கெத்தா இருந்தாப்ல. சுதா கோங்கரா அதர்வாவை செம்மையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம எனர்ஜியான ஒரு கேரக்டர், சின்ன துரன்ற கேரக்டர். சரி, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்ரீலீலாவோட அந்த அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட அந்த மேக்கப், அவங்க போட்டிருக்க அக்சசரிஸ், அவங்க சில இடங்கள்ல பண்றது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். பட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஆப்டா இருந்தாங்க. ரவி மோகன் நல்லா பண்ணியிருந்தாரு, சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, நான் படம் பார்க்கும்போது பல இடங்கள்ல சூர்யாவை மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துல சூர்யா பண்ணியிருந்தா வெறித்தனமா இருந்திருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் சூர்யா பண்ணியிருந்தா அதோட எனர்ஜி வந்து பீக்கா இருந்திருக்கும். தலைவன் ஒரே வார்த்தை தான் சொல்லிப்பான், தக்குடி இறக்கடா நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரிதான். ரவி மோகனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை விட எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரீசனுமே இருக்கும். அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ்காரர் கல்யாணம் பண்ணிருப்பாரு, அவர் விட்டுட்டு ஓடி இருப்பாரு. சோ அந்த அவங்க அப்பா மேல உள்ள அந்த வெறுப்பு அதுதான் இங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இல்லாம அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவருக்கு கிடைக்கிற அந்த பனிஷ்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வெஞ்சன்ஸா மாறி அவர் பண்ற விஷயம், அந்த ஒரே டைலாக் அதுதான் இன்னும் காப்பாத்தி என்ன சிறந்த செவிலியர். சில இடங்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா எனக்கு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லைட்டர் எடுத்துட்டு போயிட்டு 2 பேருக்குள்ள அதர்வா அண்ட், அதுதான் சொன்னேன், அதர்வா அந்த எஸ்கே அண்ணாவோட காம்பினேஷனே சூப்பரா இருந்துச்சு. மேபி இவங்க இன்னொரு படம் பண்ணா கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த பராசக்தியை பார்த்துட்டு வர எல்லாருமே பரவச நிலை அடைஞ்சிருவாங்க. ஐயோ, அதான் நான் அப்படி உணர்ச்சி வச்சு பேசுனதுனால அப்படி அததான் சொல்ல வரேன். பராசக்தியில நீதி பரவட்டும்னாங்க, அப்படியே அந்த ஜனநாயகனுக்கும் ஒரு நீதி கிடைக்கட்டும். வேண்டாம் ஒத்தையில நிக்கிற ஏமாண்டா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவோம். ஐயோ.